மண்ணீரல்ன்ற ஒரு உறுப்பு தன்னுடைய வேலையை முழுமையாக செய்யணும் அப்படின்னு சொன்னால் மற்ற உறுப்புகளும் உதவி செய்தால்தான் இந்த மண்ணீரலால் தன்னுடைய வேலையை முழுமையாக சரிவர செய்ய முடியும். உதாரணமாக இந்த மண்ணீரலுடைய மிக முக்கியமான வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சாப்பிட்ற உணவை டைஜஸ்ட் பண்ணுறது, அதுக்கப்புறம் எனர்ஜியாக டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணுறது, அதுக்கப்புறம் உடல் முழுமையும் நியூட்ரிஷன்ஸாக டிரான்ஸ்போர்ட் பண்ணுறது. இப்போ முதல்ல டைஜஷன் நடக்கணும் இல்லையா? அப்போது வயிறுன்ற அடுப்பில் போட்டு நம்ம சமையல் பண்ணுறோம். இப்போது வயிறுன்ற அடுப்பில் போட்டு சமையல் நடக்கணும்னா சமையலுக்கு அடிப்படையாக முதல்ல என்ன வேணும்? நெருப்பு வேணும். இப்போ இந்த நெருப்புன்ற சக்தி நமக்கு எதுலேருந்து எந்த உறுப்பு நமக்கு கொடுக்கக்கூடியது அப்படின்னா ஹார்ட் அண்ட் ஸ்மால் இன்டெஸ்டைன். இந்த இதயமும் சிறுகுடல் தான் நெருப்புன்ற சக்தியை கொடுக்கும். இது கொடுத்தால்தான் முதல்ல டைஜஷன் நடக்கும். அதே சமயம் இன்னொரு விஷயம், டைஜஷனுக்கு சமையலுக்கு என்ன தேவை அப்படின்னா தண்ணி வேணும். எந்த உணவாக இருந்தாலும், ஒரு மேகி செய்கிறதா இருந்தால் கூட தண்ணின்றது ஒன்று வேணும். இந்த தண்ணியில் தான் சமையல் செய்ய முடியும். அப்போ அந்த தண்ணி என்பது அளவுக்கு அதிகமாகவும் போயிடக்கூடாது, அளவுக்கு கம்மியாகவும் ஆகிடக்கூடாது. அதே மாதிரி நெருப்புன்ற சக்தியும் அளவுக்கு அதிகமாகவும் ஆகிடக்கூடாது, அளவுக்கு அதிகமாக போனால் தீஞ்சிடும். அளவுக்கு கம்மியாக இருந்தால் அந்த உணவு வேகவே வேகாது. இதே தான் நம்ம உடம்புலையும் நடக்கும். அதே மாதிரி தண்ணியும் அளவுக்கு அதிகமாக போயிட்டாலும் அந்த உணவு கெட்டு போயிடும். அதாவது நம்ம அந்த ஃபுட்டு டேஸ்டியாக இருக்காது, நம்ம சாப்பிட்ற மாதிரி இருக்காது. ஸோ இதெல்லாம் கரெக்டாக அந்த சக்தியை ஒரு பேலன்ஸ்டான ஒரு எனர்ஜியை இது கொடுக்கணும். இப்போ நெருப்புன்ற சக்தி இதயம் மற்றும் சிறுகுடல், நீர் என்ற சக்தியை கிட்னி அண்ட் யூரினரி பிளாடர் கொடுக்கும். அடுத்தது இப்போ இது டைஜஸ்ட் ஆகிடுச்சு. ஃபஸ்ட்டு டைஜஷன் சமையல் ஆகிறதுக்கு ரெண்டுமே வேணும். இப்போ டைஜஸ்ட் ஆகிடுச்சு. அடுத்தது எனர்ஜியாக டிரான்ஸ்ஃபார்ம் ஆகணும் அப்படின்னு சொன்னால் அந்த ஆகாய சக்தி ஃப்ளோ ஆஃப் எனர்ஜி வரணும். இந்த எனர்ஜி எதுலேருந்து கிடைக்கும் எந்த உறுப்பு கொடுக்கும் அப்படின்னா லிவர் அண்ட் கால் பிளாடர். இந்த லிவர் அண்ட் கால் பிளாடர் மிக முக்கியமான வேலை அப்படி என்னன்னா ஆகாய சக்தியை ஸ்டோர் பண்ணி வைக்கிறது தான். ஸோ அந்த சக்தியை இந்த சாப்பிட்ட உணவு டைஜஷன் ஆனதுக்கப்புறம் எனர்ஜியாக ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணதுக்கு லிவர் அண்ட் கால் பிளாடர் தான் கொடுக்கும். இப்போ எனர்ஜியாக ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிடுச்சு. எனர்ஜியாக ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் என்ன நடக்கணும்? இந்த எனர்ஜி உடல் மூலமையும் டிரான்ஸ்போர்ட் ஆகணும். நியூட்ரிஷன்ஸாக கன்வெர்ட் ஆகி உடல் மூலமையும் நியூட்ரிஷன்ஸ் டிரான்ஸ்போர்ட் ஆகணும். அப்போ அது டிரான்ஸ்போர்ட் ஆகணும்னு சொன்னால் அந்த வேலையை, டிரான்ஸ்போர்ட்டேஷன் வேலையை பண்ணக்கூடிய மூலகம் என்ன எலிமெண்ட்? இயற்கையிலே நீங்கள் பார்த்தீங்கன்னா காற்றுன்ற சக்தி தான் மூவ் ஆகக்கூடியது. ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகக்கூடியது காற்றுன்ற சக்தி. அப்போது இந்த காற்றுன்ற சக்தியை நுரையீரல் மற்றும் பெருங்குடல் தான் கொடுக்கும். அது காற்றுன்ற சக்தியை ப்ராப்பராக கொடுத்தா மட்டும்தான் இந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் உடல் முழுமையும் இந்த சக்தி என்பது சக்தி பரவல் நடக்கும். இதெல்லாம் நடந்தால் தான் ஒரு மனிதனுக்கு உயிர் வாழ்வதற்கான உயிராற்றல் என்பது கிடைக்கும்.